நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஈவினிங்லேருந்து இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பான ஒரு சம்பவம், இந்தியாவே உலுக்கிய ஒரு சம்பவம் சொல்லலாம் நண்பர்களே. இந்த சம்பவம் பற்றி வெளிவராத அதிர்ச்சி தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு, அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. அதே போல இந்தியா ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்காங்க. ஒருத்தரையும் சும்மா விடாதீங்க. அதே போல இந்த சதி திட்டம் தீட்டினவங்க யாரும் தப்பிக்க முடியாதுன்னு கடுமையான எச்சரிக்கை மட்டும் இல்லாம அதிரடி உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க. இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் நண்பர்களே. இதே போல நேற்று இந்தியாவில் இன்னைக்கு பாகிஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்திருக்கு. இதன் பின்னணியில் இருக்கும் காரணங்கள் என்ன? அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க. நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பின்னணியில காஷ்மீரை சேர்ந்த மருத்துவரான உமர் முகமது இருப்பதாக வெளியாகியுள்ள நிலையில உமர் ஃபரீதாபாத்தில் கைதான தீவிரவாத மருத்துவரான ஷஹீலினுடைய கூட்டாளி அப்படிங்கிற பரபரப்பான தகவல் வெளியாயிருக்கு. டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று மாலை கார் ஒன்றில் குண்டுவெடித்த சம்பவம் நாட்டையே உலுக்கியிருக்கு. சுமார் 3 மணி நேரமாக செங்கோட்டை அருகே நிறுத்தப்பட்டிருந்த ஹுண்டாய் i20 கார் மாலை 6:48 மணி அளவில் சிக்னல் அருகே மெதுவாக நகர்த்தப்பட்டு வெடிச்சு சிதறிச்சு. வெடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காருடைய டிரைவர் சீட்டில் உமர் அமர்ந்திருக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகிருக்கு. இந்த நிலையில தான் அந்த காரை ஓட்டி வந்தது காஷ்மீர் புல்வாமாவை சேர்ந்த மருத்துவரான உமர் முகமது அப்படிங்கிறது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. உமர் முகமது ஒரு பயங்கரவாதி அப்படிங்கிறதும் ஹரியானாவில் வெடிகுண்டு வைத்திருந்ததாக கைதான மருத்துவர் ஷாகிரின் கூட்டாளி அப்படிங்கிறதும் அம்பலமாயிருக்கு. வட இந்தியாவில் ஆயுத கடத்தல் மற்றும் பயங்கரவாத நிதி திரட்டுவதில் ஈடுபட்டதாக கூறி ஃபரீதாபாத்தை சேர்ந்த ஒரு பயங்கரவாத குழுவை பல மாதங்களாக உளவுத்துறை கண்காணிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த குழு தான் டெல்லி தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் வெடிபொருட்களை வழங்கியதாக சொல்லப்படுது. இந்த குழுவிடமிருந்து கடந்த வாரம் 2900 கிலோ வெடிமருந்துகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கு. அந்த பயங்கரவாத குழுவில் முக்கிய நபர் டாக்டர் ஷஹீலும் கைது செய்யப்பட்டார். ஷஹீலுடைய கூட்டாளி தான் இந்த உமர் அப்படிங்கிறதும் ஷஹீல் கைதை அடுத்து தானும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு கணித்த உமர் இந்த தாக்குதல் சம்பவத்தை ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் போன்று அரங்கேற்றியதாகவும் சொல்லப்படுது. கார் வெடித்து சிதறினதுக்கு அப்புறம் அங்கிருந்து கருகிய உடல் மீட்கப்பட்டிருக்கு. டிஎன்ஏ பரிசோதனை மூலம் அந்த உடல் உமர் தானா அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும் அப்படின்னு காவல்துறையினர் சொல்லிட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் காஷ்மீர்ல இருக்கும் உமருடைய அம்மா மற்றும் அவருடைய சகோதரி இருவரும் போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்காங்க. விசாரணையில ஃபரீதாபாத்தில் இருக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரியுடன் தொடர்புடைய ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தின் ஸ்லீப்பர் செல் தான் இந்த உமர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூரின் பேர்ல பாலக்கோட் வான்வெளி தாக்குதலுக்கு பழி தீர்க்கும் தாக்குதலாக இந்த தாக்குதல் திட்டமிட்டதாக சொல்லப்படுது. மேலும் பஹவல்பூர் தாக்குதலின் போது நடந்த மசூத் அசாருடைய குடும்பத்தினரை கொன்றதற்கு பழிவாங்கும் நோக்கத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் திட்டமாகவும் இது பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வேளையில நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் கடுமையான எச்சரிக்கையும் அதிரடி உத்தரவையும் கொடுத்திருக்கிறாரு. யாரையும் சும்மா விட மாட்டோம், ஒருத்தரும் தப்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா 2 நாள் பயணமாக பூட்டானுக்கு போயிருக்காங்க. விமான நிலையத்துக்கு வந்த பிரதமர் மோடி அவர்களை பூட்டானுடைய பிரதமர் வரவேற்றாரு. 2 நாடுகளுக்கும் இடையிலான நட்பு மற்றும் ஒத்துழைப்பின் சிறப்பு உறவுகளை வலுப்படுத்துவதுதான் பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த பயணத்தின் நோக்கமாகும். இந்தியாவும் பூட்டானும் இணைந்து உருவாக்கிய 1020 மெகாவாட் பன்சாங்சு 2 நீர்மின் திட்டத்தை மோடியும் பூட்டான் பிரதமர் மன்னர் வாங்சுக்கும் கூட்டாக தொடங்கி வைக்க இருக்காங்க. பூட்டானுடைய 4வது மன்னர் ஜிக்மே சிங்கே வாங்சுக்கின் 70வது பிறந்த நாள் விழாவிலையும் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்ள இருக்காங்க. பூட்டான் போயிருக்கும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்றாரு. நிகழ்ச்சியில பேசிய அவர் டெல்லியில நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து பேசினாரு. அப்போது மிகவும் கனத்த இதயத்துடன் இன்று இங்கு வந்துள்ளதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. நேற்று மாலை 6:55 மணி அளவில் டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த கொடூரமான சம்பவம் அனைவரையும் ஆழமாக பாதிச்சிருக்கு. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய வழியை தாம் புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. முழு நாடும் அவர்களுடன் துணையாக நிற்கிறது அப்படின்னு மோடி அவர்கள் சொன்னாங்க. மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரிக்கும் அனைத்து நிறுவனங்களுடனும் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. இந்த சதி திட்டத்தின் மூளையாக செயல்பட்ட குற்றவாளிகளை விரைவில் கண்டுபிடிப்போம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மேலும் இந்த சதிகாரர்களை ஒருபோதும் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இதுவரைக்கும் 14 பேர் உயிரிழந்திருக்காங்க. 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது யார் அப்படிங்கிற குறித்து என்ஐஏ அதிகாரிகள் விசாரிச்சுட்டு வர்றாங்க. மேலும் நமக்கு தற்போது கிடைத்த தகவலின்படி பார்த்தோம்னா குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 5 டாக்டர்கள் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. மேலும் என்ஐஏ பாதுகாப்பு அமைப்புகள் தற்கொலை தாக்குதலாக சந்தேகிக்கிறாங்க. இந்த காரை புல்வாமாவை சேர்ந்த தாரிக் அப்படிங்கிறவன் வாங்கியிருக்கிறான். மேலும் போலீசார் அவரை கைது செஞ்சிருக்காங்க. இதுவரை நடந்த விசாரணையில ஃபரீதாபாத் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புகள் இருப்பது தெரிய வந்திருக்கு. பிரதமர் மோடி அவர்களுடைய பூட்டான் பயணம் குறித்து தகவல் வெளியாயிருக்கு. அதாவது 2 நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒற்றுமையை மேலும் விரிவுபடுத்துவதையும் வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு பிரதமர் மோடி அவர்களுடைய பயணம் அமைந்துள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க.
இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் இடையிலான உறவுகள் வளர்ந்துட்டு வருது. செப்டம்பர்ல பூட்டானுடன் 4000 கோடிக்கும் அதிகமான செலவுல 2 எல்லை தாண்டிய ரயில் இணைப்புகளை கட்டும் திட்டத்தை இந்தியா அறிவிச்சாங்க. இது இந்திய அரசாங்கம் பூட்டானுடன் மேற்கொள்ளும் முதல் ரயில் இணைப்பு திட்டமாகும். இந்த திட்டம் முடிந்ததும் பூட்டான்ல இருந்து கெலேபு மற்றும் சாம்சே, அசாமில் இருக்கும் கோக்ராஜார் மற்றும் மேற்கு வங்காளத்தில் இருக்கும் பனார்கட் நகரங்களுக்கு இடையே புதிய ரயில் பாதைகளை உருவாக்க இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல் இந்த டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பின்னாடி ஹபீஸ் சையத் இருப்பதாகவும் வீடியோ வந்து சில நாட்கள்ல நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே ஏற்பட்ட கார் குண்டுவெடிப்புல கிட்டத்தட்ட 14 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. லஷ்கர் இ தொய்பா தளபதியுடைய சமீபத்திய வீடியோ வெளியான நிலையில வங்கதேசத்தை தளமாக கொண்ட செயல்பாட்டாளர்கள் இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதாக மிரட்டல் விடுத்த நிலையில இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் செங்கோட்டை குண்டுவெடிப்புக்கு பின்னணியில பயங்கரவாதியான ஹபீஸ் சையதுடைய கை இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகங்கள் வந்து இப்போ கிளம்பியிருக்கு. நேற்று ஜெய்ஷ் இ முகமது மற்றும் அன்சார் கஸ்வத் உல் ஹிந்த் ஆகியவற்றுடன் தொடர்புடைய பயங்கரவாத நெட்வொர்க் ஒன்று ஃபரிதாபாத்தில் பிடிபட்டது. 3 மருத்துவர்கள் உள்பட 8 பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. மேலும் கிட்டத்தட்ட 2900 கிலோ வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த பயங்கரவாத குழுவினர் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசம் முழுவதும் செயல்பட்டதாக அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர், ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச காவல்துறையினர் மற்றும் மத்திய புலனாய்வு அமைப்புகள் இணைஞ்சு 15 நாட்கள் நடத்திய கூட்டு நடவடிக்கையை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கைகள் நடந்தது. கைது செய்யப்பட்டவர்களில் ஃபரிதாபாத்தில் கண்காணிக்கப்பட்ட காஷ்மீரை சேர்ந்த டாக்டர் முசாமில் கனாயி மற்றும் விசாரணைக்காக ஸ்ரீநகருக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்ட லக்னோவை சேர்ந்த டாக்டர் ஷாஹின் ஆகியோர் அடங்குவாங்க. அவருடைய கார்லேருந்து AK-47 துப்பாக்கி மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தாங்க. ஜம்மு காஷ்மீர் காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி பார்த்தோம்னா மீட்கப்பட்ட வெடிப்பொருட்களில் சுமார் 2900 கிலோ எடையுள்ள அமோனியம் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட் மற்றும் சல்ஃபர் ஆகியவை இருந்துச்சு. ஃபரிதாபாத்தில் இருக்கும் கனானாயின் வாடகை வீட்டில் சுமார் 360 கிலோ அமோனியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லப்படுகிற எளிதில் எரியக்கூடிய பொருள், ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் விசாரணை வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ஞ்சிட்டு வர்றோம், அனைத்து சாத்தியக்கூறுகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு முழுமையான விசாரணை நடத்துவோம் அப்படின்னு சொன்னார். அக்டோபர் 30 அன்னைக்கு பாகிஸ்தானுடைய கைபூர் தமைவில் நடைபெற்ற பேரணியின் காணொலியில் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் மூத்த தளபதி ஷைபுல்லா ஷயீப் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஹபீஸ் சயீத் அவர்கள் வந்து சும்மா ஒன்றும் உட்காந்துருக்கல, அவர் வந்து வங்கதேசம் வழியாக இந்தியாவை தாக்க தயாராயிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. லஷ்கர் இ தொய்பா செயல்பாட்டாளர்கள் ஏற்கனவே இந்தியாவுக்கு பதிலளிக்க தயாராக இருப்பதாகவும் சயீப் அவர்கள் சொன்னார். இந்த ஹபீஸ் சயீத் பல பயங்கரவாத சம்பவங்களில் தொடர்புடையவன். ஜிஹாத் அப்படிங்கிற பெயரில் இந்திய எல்லையோரம் இருக்கும் வங்கதேச பகுதியில் அந்த நாட்டு இளைஞர்களுக்கு பயங்கரவாத பயிற்சிகள் அளித்து அங்கிருந்து இந்தியா மீது தாக்குதல்கள் நடத்த சயீத் திட்டமிட்டு வருவதாக சயீப் அவர்கள் பேசியிருந்தான். அதே போல இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் நகரில் இருக்கும் நீதிமன்ற வளாகத்தில் திடீரென சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்து சிதறியிருக்கு. இந்த குண்டுவெடிப்பில் 12 பேர் உயிரிழந்திருக்காங்க. மேலும் 27 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் பாகிஸ்தானில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது தொடர்பாக அந்த நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்திட்டு வராங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. பாகிஸ்தானில் தீவிரவாத சம்பவங்கள் தொடர் கதையாகவே இருந்துட்டு வருது. அங்கு பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக செயல்படும் பாகிஸ்தான் தாலிபான்கள், பலூச் போராளிகள் தொடர்ச்சியாக தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு வர்றாங்க. இதனால பாகிஸ்தானில் தீவிரவாத தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டு வருது. அந்த வகையில் தான் இன்றைய தினம் பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்தில் சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கு. மேலும் இது வந்து தற்கொலைப்படை தாக்குதலாக இருக்கலாம் அப்படின்னு உள்ளூர் ஊடகங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் பிற்பகல் 12:39 மணிக்கு நடந்ததாக பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் மொக்சின் நக்வி அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவிச்சிருக்கிறாரு. வெடிகுண்டுகளை காரில் எடுத்து வந்த நபர் ஒருவர் அங்கு நீதிமன்ற கட்டடத்துக்குள்ள நுழைய முயற்சிச்சிருக்கிறான். இருந்தாலும் கட்டடத்தில் நுழைய முடியாமல் போகவே அந்த நபர் 10 முதல் 15 நிமிடங்கள் அங்கேயே காத்திருந்திருக்கிறான். அதுக்கப்புறமா அங்கிருந்த ஒரு போலீஸ் வாகனத்துக்கு அருகே சென்று வெடிகுண்டை வெடிக்க செய்ததாக நக்வி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த சம்பவம் குறித்த வீடியோக்களும் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அதில் காயமடைந்த வழக்கறிஞர்கள் அதிர்ச்சியில் அங்கே அமர்ந்திருப்பது தெரியுது. மேலும் அவர்களுடைய சட்டைகளில் ரத்தக்கரைகள் தெளிவாக தெரிஞ்சிச்சு. இது ஒரு கார் குண்டுவெடிப்பு அப்படின்னு பாகிஸ்தான் அதிகாரிகள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தாங்க. இது மிகவும் சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பாக இருந்திருக்கு. இதனுடைய சத்தம் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு கூட கேட்டதாக சொல்லப்படுது. மேலும் இதனால் நீதிமன்றத்துக்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல வாகனங்களும் மோசமாக சேதமாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் அதிகம் கூடும் விசாரணை நடக்கும் நேரத்தில் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதலுக்கு உடனடியாக இந்த அமைப்பும் பொறுப்பேற்கல. கடந்த வாரம் கூட ராணுவ கல்லூரியில் பாகிஸ்தான் தாலிபான்கள் நடத்த முயன்ற தாக்குதலை முறியடித்ததாக பாகிஸ்தான் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் நேற்று இந்தியாவில் வந்து ஒரு மோசமான சம்பவம் நடந்துச்சு இல்லையா, இந்த விஷயத்திலையும் பாகிஸ்தான் வந்து வன்மத்தை கக்கியிருக்கு. அதாவது பாகிஸ்தானை சேர்ந்த நெட்டிசன்கள் இருக்கானுங்க இல்லையா,
அவனுங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கானுங்க, குண்டுவெடிப்பு குறித்த போட்டோவை பகிர்ந்து சிரிச்சும் நக்கலடிச்சுட்டும் வந்திருக்காங்க. ஆனால் இது நடந்து 24 மணி நேரத்துக்குள்ள பாகிஸ்தானுடைய நீதிமன்ற வளாகத்திலேயே குண்டுவெடிப்பு நடந்திருக்கு. இது போல தொடரும் தாக்குதல்களை கூட தடுக்க முடியாத அளவுக்கு அந்த நாட்டுடைய பாதுகாப்புத்துறை இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி நண்பர்களே, இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.